கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு கர்த்தருடைய வேலைக்காக காத்திருத்தல். இதற்கு ஆதாரமான வார்த்தை நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் நமது தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பதுண்டு. அதனால் தாமதங்கள் வரும்போது மிகவும் சோர்ந்து போய் நாம் நம்பி இருப்பது எல்லாம் செய்யவல்ல கர்த்தர் என்பதையும் மறந்து போய் விடுகிறோம். அவர் ஏசாயா 49:23 சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆதலால் நிச்சயமாகவே நாம் வெட்கப்பட்டு போகவோ ஏமாந்து போகவோ அவர் விடமாட்டார். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்ட ஆலோசனையை நாம் ஏற்று நடப்போமானால் நம் தேவன் நம் தேவையை சந்தித்து நம்மை உயரத்திலே வைப்பார். ஒரு ஊரில் ராமு என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கல் வியாபாரி. ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒரு கோயில் கட்டுவதற்கு இவரிடம் கற்கள் கேட்டு மக்கள் வந்திருந்தனர். அவ்வேளை அங்கிருந்த கற்கள் எல்லாம் தங்களுக்குள், நாம் ஒரு கோயில் கட்ட போகின்றோம், இதில் யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டன. ராமும் பல கற்களை எடுத்து அந்த கோயில் கோபுரம் கட்ட கொடுத்தான். அவன் எப்போதும் ஒரு கல்லை வேண்டாம் என்று ஒதுக்கி போட்டு இது ஒன்றுக்கும் உதவாது என்று கூறுவான். அந்த கல்லும் அதை கேட்டு வருத்தப்படும். ஆனால் என்ன செய்வது, நமக்கும் ஒரு காலம் வரும் என்று அமைதியாக இருந்தது. ஒரு நாள் கோபுரம் கட்டும் இடத்திலிருந்து மீண்டும் ஆட்கள் ராமுவிடம் வந்தனர். ஐயா, நீங்கள் தந்த எல்லா கற்களும் நன்றாய் இருந்தன, அவற்றை வைத்து கோயிலை கட்டிவிட்டோம். ஆனால் கோபுர உச்சிக்கு மட்டும் நீங்கள் தந்த கற்கள் ஒன்றும் சரிவரவில்லை என்று கூறினர். ராமு, நீங்களே உள்ளே சென்று பாருங்கள் என்றான். அவர்களும் உள்ளே சென்றனர். அங்கு அவன் வேண்டாம் என்று ஒதுக்கி போட்டிருந்த கல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தனர். அதனை பார்த்ததும் அவன், இந்த கல் உங்களுக்கு உதவாது என்றான். ஆனால் அவர்களோ அதனை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். அந்த கல்தான் கடைசியில் கோபுர உச்சிக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோமே, கர்த்தரமை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தரமை ஒதுக்கி வைத்து விட்டாரோ என சந்தேகப்பட வேண்டாம். அவர் யாரையும் கைவிடுவதில்லை, யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாம் 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம். எனவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், நிச்சயம் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். இப்போதும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. திடமனதோடு உமக்காய் காத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. தேவன், நீர் தாமதிக்கிறீர் என்று நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வேலைக்காய் காத்திருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.